என் பையன் பிறந்திருக்கான், அது எனக்கு ஒரு செலிப்ரேஷன். நான் அது எப்படி உங்களுக்குலாம் காமிக்கிறது? குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கல. ஒரு குழந்தைய பெற்று ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்களையும் கூட்டி வந்து ஓஹோன்னு கொண்டாடினா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் 4-5 பேர் வச்சிருக்காங்க. இதை நம்ம வைக்காம விட்டா இதை நம்ம ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆயிடும். எதுக்கு தேவையில்லாம செலவு? நம்ம குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும். தேவையில்லாம செலவுகளை ஏன் சொல்லி கொடுக்கணும்? வீட்டோட வச்சுக்க பர்த்டேவை எல்லாருக்கும் சொல்லி மற்றவங்களுக்கு அதை ப்ரெஷரை பண்ணி விடுறாங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டு செலவு அவங்க சம்பாதிக்கிறாங்க. குழந்தைய பெத்தது யாருங்க? நம்ம தான் பெத்தோம். அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேணாமா? கொடுக்கலாம். நம்ம தனியா போய் செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன் அதை வச்சு நீங்க பண்ண? சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு ஆடம்பரமா இவங்க இந்த மாதிரி செலவு செய்வாங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்களா? சோஷியல் மீடியாக்காக பண்ணல, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நாங்க போடுறோம். இவர்கள் செய்வதில் எது அர்த்தமில்லாமல் இருக்கிறது? பேபி என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சார். பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து ஸ்பெஷலாக என்ட்ரி ஆகுது. அது பேபி என்ட்ரி கிடையாது, பேபிஸோட மாம் என்ட்ரி தான். அவங்க தான் வந்துட்டு ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு என்னதான் மேக்கப் போட்டாலும் கழுத குதிரை ஆகாது. அவனை ரெடி பண்ணது என்னமோ ஒரு 2 நிமிஷம் தான். அதுவும் அந்த ஸ்டேஜில் வந்து தான் ஒரு கோட்டை மாட்டி விட்டது. மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க ரெடி ஆகிறாங்க 6 மணிலேருந்து. சாமியே பல்லக்கில் போகுதான், பூசாரிக்கு புல்லட்டு கேட்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? கணக்குப்படி பார்த்தா அம்மாவும் அப்பாவும் பந்தாவா ஒரு செலிப்ரேஷன் செஞ்சுக்கிறதுக்காக மேரேஜுக்கு அப்புறம் சாதிச்சிருக்கேன் சார். அதுக்கு நான் கொஞ்சம் கூட என்ன சாதிச்சிட்டீங்க? என்ன யோசிக்கிற? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். எனக்கு ஒரு குழந்தைய ஒரு நார்மலா எடுக்கிறதே சாதனை தான். உங்க சாதனை உலகமாக சாதனை. என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மாசம் நான் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். 10 மாசம் நம்மல்ல நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு அது கஷ்டம் கிடையாது. என்னையா அது பிறப்புகிறீர்கள்? அது சொல்லிக்கிறதுக்காக கிடையாது. என் பையன் பிறந்திருக்கான், அது எனக்கு ஒரு செலிப்ரேஷன். நான் அது எப்படி உங்களுக்குலாம் காமிக்கிறது? பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பண்ணீங்கன்னாவது அந்த குழந்தை என்ஜாய் பண்ணும். இப்ப நீங்க குத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டுவிட்டு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றீங்க. அது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுமா? நீங்க வர்றவங்கள பாப்பீங்களா இல்ல அந்த குழந்தைய பாப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா என்ன பண்றது? அந்த குழந்தை அழுதுட்டே தான் இருக்கும். அந்த டே பாருங்க, அந்த குழந்தை தான் என்ஜாய் பண்ணணும். ஆனா குழந்தை என்ஜாய் பண்ணவே பண்ணாது. ஆமா ஆமா. என்னோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு, உடனே எனக்கு குழந்தை பிறந்துச்சு. எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கல. ஒரு குழந்தைய பெற்று ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்களையும் கூட்டி வந்து ஓஹோன்னு கொண்டாடினா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? நீங்க சொல்றதுல எல்லாத்துலயும் என்னன்னு கேட்டா, உன்னால் முடியாத ஒன்றை நான் செய்து காட்டி விட்டேன் பார் என்று சொல்லுகிற ஒரு தோரணை இருக்கு. உங்களை அறியாமல் நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு 2 இயர்ஸ் இருக்கிறப்பவே எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அம்மா வந்து பொறி வியாபாரம் பண்ணி தான் என்னை வளர்த்தாங்க. இப்ப நல்ல நிலைமையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களால கண்டிப்பா பண்ண முடியும். எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. எங்க அக்கா சொல்ற மாதிரி என்ன, அதை விட கொஞ்சம் கிராண்டாவே பண்ணிடலாம். ஆனா வேண்டாம். ஏன்? அது அனாவசியம். எதுக்கு தேவையில்லாம செலவு? நம்ம குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும். தேவையில்லாம செலவுகளை ஏன் சொல்லி கொடுக்கணும்? நீ இல்லடா ராஜா புள்ள. நாங்களும் 3 பொண்ணுங்க. அப்பா இறந்துட்டாங்க. அம்மா எனக்கும் டீ கடை வச்சு தான் வளர்த்தாங்க. சரி, அவங்களால பண்ண முடியல, ஓகே. நம்மளால இருக்கிறப்ப ஏன் பண்ணக்கூடாது? வாழ்க்கையில ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வருதா, அந்த நேரத்துல செலவை பத்தி அஞ்ச கூடாதா? எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளோ பண்றோம். குழந்தைக்காக ஒரு மெமரியா இருக்கலாம்ல. இல்ல, நீங்க ஃபேஷன் ஷோ வச்சீங்களா, அது குழந்தைக்காகவா? ஓஹோ, குழந்தை என்ஜாய் பண்ணுச்சு. குழந்தைய பெத்தது யாருங்க? நம்ம தான் பெத்தோம். அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேணாமா? கொடுக்கலாம். நம்ம தனியா போய் செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன் அதை வச்சு நீங்க பண்றீங்க? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? ஒரு நிகழ்வு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். இந்த நிகழ்வு இந்த பிள்ளைகிட்ட என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? இல்ல, இந்த நிகழ்வு பையன் மட்டும் எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அப்புறம் எதுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணா ஒண்ணு பண்றீங்க? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. இன்விடேஷன்றதே தேவையில்லை. பிறந்த நாளுக்கு சாதாரணமா கால் பண்ணி கூப்பிட்டாலே வந்துருவாங்க. இப்ப அந்த இன்விடேஷன் ரெடி பண்றதுக்காக போட்டோ ஷூட்னு ஒண்ணு வைக்கிறாங்க. எதுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்விடேஷன்? ஒரு மரியாதைக்காக எங்க குழந்தைய வந்து வாழ்த்துங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன கேன பே மாதிரி தெரியுதாங்க, எனக்குள்ள எழுதி போட்டுருக்கா. அதெல்லாம் நம்ப மாட்டேன். இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னா 2-3 டீச்சர்ஸ் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க பக்கத்துல இருக்கவங்க ஒரு 1000 rupees gift கொடுக்கும்போது நான் வந்து ஒரு 200ல கொடுக்க முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா, அது அப்படியே பத்திரமா மூடி வைடா. அது யாருமே அதை எதிர்பார்க்கறது இல்ல. அவங்களுடைய மரியாதைக்காக அவங்க பண்றாங்க. வந்து பிரசன்ட் அங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, வீட்ல பின்னாடி போய் பேசுவாங்க. ஒரு 1000-500 வச்சா தர நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். ஓ, மொய் வச்சா 1000-500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி எட்டனா வைக்கிறதா? காஞ்ச பைய. இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் கூட்டு பர்த்டே வச்சிருக்கோம் வந்துருங்க அப்படின்னா நான் வரலாம், வராமல் போகலாம், எனக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நேராக வந்து பத்திரிக்கை கொடுக்குறப்ப நான் வேற வழியில் வந்து தான் ஆகணும். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள் வாடகை தான் கொடுக்குறதுல ஃபங்க்ஷனாக அட்டெண்ட் பண்ணு தெரியும்யா. ரெண்டாவது, நீங்கள் அதை பெருசாக கிராண்டாக பண்ணுறப்ப அங்கே வந்து நான் எளிமையாக இருக்கேன் 100 ரூபா கொடுத்துட்டு போக முடியாது. உங்களுடைய லெவலுக்கு நானும் என் செலவு அதிகரிக்க வேண்டியிருக்கும். அவங்களோட பதில் வந்து கரெக்ட் தான், அவங்க சொல்றலாம். அப்புறம் எப்படி இதை நம்ம ஒரு பொது நிகழ்ச்சியாக மாற்ற முடியும்?
எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறது ஆசை கிடையாது. நண்பர்கள் எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் 4-5 பேர் வச்சிருக்காங்க. இதை நம்ம வைக்காம விட்டா இதை நம்ம ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆயிடுது. ஏண்டா என்ன கேணப்பையன் நினைச்சிட்டு இருக்கறியா? பிரஷர்ல தான் இத வைக்க வேண்டியதா? இது வைக்க வேண்டியதா? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஒரு 50% அவங்களோட ஆடம்பரத்தை காமிக்காங்க, இன்னொரு 50% கம்பல்சரி வச்சு ஆகணும். செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டோட வச்சுக்க பர்த்டேவை எல்லாருக்கும் சொல்லி மத்தவங்களுக்கு அது பிரஷரை பண்ணி விடுறாங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டு செலவு அவங்க சம்பாதிக்கிறது அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது அவங்க இஷ்டம். எக்ஸ்ட்ரா செலவு தானே, தேவையில்லாத செலவு. சரி, எங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, நான் போய் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோ அதனால நான் அகைன் ஒன்னு வைக்கிறேன். இதுதான் அடுத்தவங்களுக்காக வச்சுக்கிறாங்க எல்லாரும். அடுத்த வீட்டுல 1000 இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இத பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு ஆடம்பரமா இவங்க இந்த மாதிரி செலவு செய்வாங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? அதாவது சோஷியல் மீடியாக்காக பண்ணல, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நாங்க போடுறோம். ஓ ஐயோ, அட தற்குறி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரக்டிவ் காம்படிஷன் நடக்குது. உன்னை விட நான் பெட்டரா பண்ணனா, சோடி போட்டுக்கிறோம்டா சோடி. இது வந்து சைக்காலஜிக்கல் மட்டும் இல்ல, இது அவங்க ஃபினான்சஸையும் டீப்பா இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா கையில காசு வச்சிருந்து செலவு பண்றது ஒரு விதம், கையில் காசு இல்லாமல் கடன் வாங்கி நிறைய பேர் வந்து 10 வட்டிக்கு கிடைக்காம பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலையாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடணும். இருக்கக்கூடாது. கடனுங்கிறது ஒரு நெருப்பு போன்ற ஒரு விஷயம். அதுல வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமும் செய்யலாம், டிஸ்ட்ரக்டிவ் திங்ஸும் செய்யலாம். தத்துவத்தை கக்குறான். இவங்களுக்காக ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடிட்டாங்க. பட் அந்த குழந்தைகள் அந்த பர்த்டேவோட விட்டுட்டு போறாங்களா? கிடையாது. இது வந்து ஒரு ஹேபிட். சொல்லி புரிய வைக்க முடியாது அரசியாரே, கத்தி எடுத்தால் தான் சாத்தியப்படும். அவங்க சொன்ன பாயிண்ட் நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். பட் தி திங் இஸ் லைக் 5 இயர்ஸ் முன்னாடி 1 lakh நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் நான் இப்போ ஃபீல் பண்றேன் என்னோட salary இப்போ வந்து ட்ரிபிள் த அமௌண்ட். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ எனக்கு இப்போ 1 lakhன்றது வந்து இட் டசன்ட் மேட்டர். 1 லட்சங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. பட் இப்போ எனக்கு என்னோட பாப்பாக்கு அந்த 1 year பேபியை வச்சுட்டு என்னால் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. அது அந்தந்த நேரத்தில் பண்ண வேண்டியது தான் சார். நீங்க புரிஞ்சுக்கணும், இட் பிகம்ஸ் a லைஃப் ஸ்டைல் now. 3 பர்த்டே கொண்டாடிட்டீங்கன்னா அதை வேற போட்டு காட்டுவீங்க. 4வது பர்த்டே அவங்க கேட்டுவாங்க, இந்த வருஷம் எனக்கு என்ன தீம் பண்ண போறேன். கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடுனாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எப்பமா கொண்டாடுறது? கிராஜுவலா கம்மி பண்ணிட்டே வருவேன். கிராஜுவலா கூட்டலாம், கம்மி பண்ண முடியாது. அது மீறி ஒரு எல்லை இருக்கும் சார். அதை மீறி நாங்க எப்பவுமே பண்ண போறது இல்ல. இன்னும் இந்த டயலாக் எவனும் பேசலையேன்னு நினைச்சேன், பேசிட்டான். நம்ம இனிஷியலா என்ன பிளான் பண்ணோம், கடைசியா என்ன செலவு ஆனிச்சுன்னு கேளுங்க, அந்த எல்லை மேட்ச் ஆனிச்சான்னு கேளுங்க. சொல்லுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்கு கேள்வி கேக்குறீங்க? நீங்க பிளான் பண்ணிடுவீங்கறீங்களே, எவ்வளவு பிளான் பண்ணீங்க? 1-2 கூட தானே செய்யும். 1-2 இல்ல, எவ்வளவு ஆச்சு? 1-2 லட்சம் கூட ஆகும் சார். அப்படிதான் கூட ஆனிச்சு. அவனே ஃபங்க்ஷன் முடிட்டும்டா. உடனே பர்த்டே ஃபங்க்ஷன் மொத்தமா எவ்வளவு? 2.5 lakhs சார். எவ்வளவு பிளான் பண்ணீங்க? நான் வெறும் 50,000 பிளான் பண்ணேன். 50,000 தான் பிளான் பண்ணீங்க. ஐயோ, பிறகு நான் நினைச்சேன் நீங்க தான் அந்த கண்ட்ரோல் கிங்காமா? இல்ல சார், நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் சார். மெயின் ரீசன் அதுதான். அவனை தாண்டி நான் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கேன்றதை நான் செலிப்ரேட் பண்றேன். நினப்பு தாண்டா பொழப்பு கெடுக்குது. என்ன அவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான்றத நான் காமிக்கிறேன். உலகத்துக்கு காமிக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. நான் பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ, இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ங்கிறது மதர் தன்னை செலிப்ரேட் பண்ணிக்கிறது தானா? இட்ஸ் a celebration of mother அப்படின்னு எடுத்துக்கலாமா? தப்பு இல்ல, அது வேற இல்லையே. வாயுவுக்கு ரொம்ப நெடுது விட்டா. ஏனா வந்து அந்த பாப்பாக்கு எப்படி தெரிய போறது இல்ல, அது எங்களுக்கே தெரியும். டேய் நீங்க பெரிய ஆளுங்கடா, கெச்ச கேப் மாரிங்கடா நீங்க. பர்சனலா அவரும் நானும் ஒரு செலிப்ரேஷனை உருவாக்கி இருக்கோம், ஒரு புது உயிரை உருவாக்கி இருக்கோம். நான் செலிப்ரேட் பண்றேன், அதுல தப்புன்னு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. கல்யாணம் பண்றோம்ல சார், அப்ப வந்து ரிசப்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போடாதுன்னு ஒன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 ஃபேமிலி நடத்துறது, இது நாங்க நடத்துறது. நீங்க நடத்துறது. ஐயோ ராமா, பாயிண்ட புரிஞ்சுக்கங்க, நீங்க நடத்துறது. சோ எனக்கு ஏத்த மாதிரி அது ஒரு மினி ரிசப்ஷனே வெச்சுக்கலாம் சார். மாப்ளே இது கனமான பாட்டிடோ. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலில அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. அம்மா அப்பா சொத்து வீடு எல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கல. காசு வச்சிருந்தா கூட அதை கடன் அடைக்கலாமே, நம்ம அதை மறுபடியும் பர்த்டேன்னு சொல்லிட்டு அதை செலவு தானே பண்றோம். குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர். உங்க பிள்ளைக்கு இந்த பர்த்டே கேக் கட் பண்ண மெமரிஸ் வேணுமா, அவனுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற சொத்து வேணுமா? சொத்து தான் சார். உங்க அப்பா உங்களுக்கு போட்டோ வச்சிருந்தா பெட்டரா, சொத்து வச்சிருந்தா பெட்டரா? நான் எடுத்து விட போற பாயிண்ட்ல அவனுக்கு பதில் சொல்ல முடியாம சிக்கிக்கிட்டு சீக்கி அடிக்க போறான் பாரு. 2 வச்சிருந்தா பெட்டர் தான். உண்மையை பேசுங்க. இப்ப தலையெல்லாம் பாருங்க, அது வாட்டு தெரியுது ஜாலியா. ஏன்னா அப்பா போட்டோ வைக்கல. ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். உங்க அப்பா உங்களுடைய பர்த்டே போட்டோ வச்சிருக்காரா பாஸ்? கேக்கே வெட்டினது இல்ல, கேக் வெட்டாதனால தான் ஏன் வீடு இருக்கு. அகிலோட ஃபேமஸ் ஆண்டியப்பனுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களாடா? சொத்து வேணும்னா பர்த்டே கொண்டாடணுமா, காசு சேர்க்கணுமா? காசு சேர்க்கணும். அப்ப பர்த்டே கொண்டாடுமா, காசு சேர்ப்போமா? காசு தான் சேர்க்கணும். புரிஞ்சுக்கிட்டா சார் தான். இப்போ எப்படி?
ஸ்டார்டிங்ல எங்களுக்கு அந்த இது புரியல. சொசைட்டின்னு பார்த்து அடுத்தவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பார்த்து நாங்களே எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சோடனே கண்ணா இருந்தாலும் நம்மள தானே அடிக்கணும். இந்த உலகத்துல நம்ம சிரிக்கும் போது எல்லாரும் சிரிப்பாங்க நம்ம கூட சேர்ந்து, ஆனா அழும் போது தனியா தான் அழும். அந்த ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு என்ன தோணும்னா சரி கொஞ்சம் தானே கடன் இருக்கு பையன் பத்திரை தானே சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கிடுவோம். ஆனா இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வேலை இருக்குமா வேலை இருக்காதா, நம்மளோட சம்பளம் கூடுமா குறையுமா, எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. கடன் அடைக்க முடியும்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில திடீர்னு எங்க மாமனாருக்கு உடம்பு எல்லாம் வந்துச்சு, அதுக்கு ஒரு 3 லட்சம் செலவாச்சு. அப்போ கடன் வந்துட்டு அதிகமாயிட்டு போகுதே தவிர இந்த அக்கா சொல்றதுதான் கரெக்ட். யாரும் அடைக்க மாட்டாங்க. நம்ம சம்பாதியதுக்கு இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இப்போ நாங்க வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? கிளியரா லைஃபை சொல்றாங்க. ஏன்னா இதுதான் நடைமுறையில நடக்கும். பாத்தியா, அவரே நம்புறாரு, நீ நம்ப மாட்டேங்கிற. அம்மா எங்க ரிலேஷன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இன்வைட் எங்க ஃபேமிலி எனக்கு அப்படின்னும் போது அது பேரண்ட் ஃபீலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க ஒரு நல்ல பாயிண்டா இருக்குது. அவ கேக்குறதுல என்னங்க தப்பு? அவதான் புரியாம ஆடுறானா, நீ கூட சேர்த்து ஆடுறியா? செலவு பண்ற பைசாவை அவங்க ஒரு ஃபிக்ஸட்ல போட்டு அதை வந்து அவங்க குழந்தைக்கே கொடுக்கலாம். அதை பாரு உன்னுடைய பர்த்டே டைம்ல நான் போட்டது, இப்ப பாரு உனக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. இந்தியாவுல புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்பெல்லாம் பண்ணீங்களே உங்க வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் இருக்கப்ப எனக்கு தெரியவே இல்லை. என்னையா பைத்தியார்த்தமா கேக்குற? நானும் பாக்குறேன், ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கீங்க. நீங்க என்னதான் பண்ணுவீங்க? பிக்ஸட் டெபாசிட்ல போட்டணும், இன்சூரன்ஸ்ல போட்டணும், கடைசி வரைக்கும் எதுவுமே செஞ்சிடக்கூடாது. ஏன் இப்படி ஒரு வறண்ட வானிலையாவே இருக்கு உங்க வாழ்க்கை? ஏண்டா இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துனே இருந்தா இன்னைக்கு எப்பறம் நிம்மதியா இருக்க முடியும்? Bye.